இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் அன்பு பிள்ளைகளே, 2026 ஆண்டினுடைய முதல் மாதத்தில் இருக்கிறோம். கல்லிடை குறிச்சி புனித அந்தோணியார் திருத்தலத்தினுடைய பாரம்பரிய வழக்கத்தில் இந்த தமிழ் மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமை அந்தோணியாருடைய திருப்பாதம் அமர்ந்திருக்கிறோம். இன்று பல காரியங்கள் இயல்பாய் பொரிந்து வந்திருக்கிறது. இன்னைக்கு ஜனவரி மாதம், தேதி என்ன? இன்னைக்கு 13ஆம் தேதி. 13 அப்படின்னாலே நம்ம மனசுக்கு யார் தான் வருவா? அந்தோணியார் வருவார். நாம் அந்தோணியாரிடம் என்ன செய்திருக்கிறோம்? வந்திருக்கிறோம். நம்முடைய திருத்தல அதிபர் அவர்கள் இந்த 2026 ஆண்டிற்கென்று ஒரு வாக்குத்தத்த இறை வார்த்தையை எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். இன்று திருச்சபை கொடுத்திருக்கிற முதல் வாசகம், இன்று இயல்பாய் பாடப்பட்ட தியான பாடல், வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகம், இவை அனைத்தும் இன்றைய நாளின் மைய செய்தியை மட்டுமல்ல, இந்த ஆண்டு முழுவதும் நமது மனதில் இருத்த வேண்டிய செய்தியையும் மிக அழுத்தமாய் நமக்கு சொல்லுகிறது. முதல்ல இந்த ஆண்டிற்கான வாக்குத்தத்தம். உங்கள் எல்லோருக்கும் திருத்தல அதிபர் அவர்கள் கரங்களில் அந்த இறை வார்த்தையை கொடுத்திருக்கிறார். கையில் எடுத்துக்கங்க பார்ப்போம். யோபு புத்தகம் 8வது அதிகாரம் 7வது வசனம். எல்லாரும் கையில் எடுத்துக்கிட்டீங்களா? இப்ப நான் சொல்லும் போது எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிக்க போறோம். யோபு புத்தகம் 8வது அதிகாரம் 7வது இறை வார்த்தை. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்ப்போம். உம்முடைய தொடக்கம் எளிமையாக இருப்பினும் உம் வருங்காலம் வளமை மிக கொளிக்கும். திரும்ப இன்னொரு தடவை வாசிங்க பார்ப்போம். வெரி குட். இப்ப எல்லாரும் கண்களை மூடிக்கங்க. உங்களுடைய இதய பகுதியில் கை வச்சுக்கங்க. கண்ணை மூடிக்கங்க. இதய பகுதியில் கை வச்சுக்கங்க. இதே இறை வார்த்தையை இப்பொழுது ஆண்டவர் புனித அந்தோணியாருடைய பரிந்துரையில் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். பல்வேறு வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், மன்றாட்டுகள், நேர்ச்சைகளோடும், கவலைகள், கண்ணீரோடு, கலக்கங்களோடும், நோய் பிணிகள், கடன் தொல்லைகள், உறவு சிக்கல்கள், குடும்ப குழப்பங்கள் என்று பல நிலைகளில் என்ன செய்வது என்று தெரியாமல் திக்கு திணறி புனித அந்தோணியாரை தேடி வந்தால் நான் ஆதரவு பெறுவேன். அந்தோணியாரை தேடி வந்து கரம் விரித்து ஜெபித்தால் வெறும் கையோடு நான் திரும்பி சொல்ல மாட்டேன். இதோ அந்தோணியாரை தேடி வருகிற பிள்ளைகள் ஒருபோதும் அபலைகளாய் திரும்புவதில்லை. அந்தோணியாரை தேடி வந்த பிள்ளைகள் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக இருக்கும் என்று நம்பி இந்த ஆண்டினுடைய முதல் மாதத்தில் கோடி அற்புதர் அந்தோணியாரை தேடி வந்திருக்கிறோம். அந்தோணியார் நம்மை வெறும் கையோடு விடுவதில்லை. காரணம், அந்தோணியார் வெறும் கையோடு இல்லை, வார்த்தையோடு இருக்கிறார். வார்த்தை மனுவுருவான குழந்தை இயேசுவை தாங்கி இருக்கிறார். அன்னை மரியாவின் பரிந்துரைக்காக திருஜெபமாலையை தாங்கி இருக்கிறார். புனிதமாய், அற்புதமாய், கோடி அற்புதராய் இருக்கிற அந்தோணியார் நம் எல்லோரையும் பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தையை பார்த்து சொல்லுகிறார். என் மகனே, என் மகளே, உன்னுடைய தொடக்கம் எளிமையாக உள்ளது, ஆனால் உன்னுடைய வருங்காலம் வளமை மிக்கதாய் இருக்கும். மகனே, மகளே, உன்னுடைய தொடக்கம் எளிமையாக உள்ளது, ஆனால் உன் வருங்காலம் வளமை மிக்கதாய் இருக்கும். நீங்களே மனசுக்குள்ள சொல்லிக்கங்க பார்ப்போம். மகிழ்ச்சி. கரங்களை உயர்த்தி இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க, மரியே வாழ்க. உங்கள் அனைவருக்கும் அருட்தந்தையர்கள் பெயரால், இந்த திருத்தலத்தின் பெயரால் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். கரங்களை தட்டி நமது மகிழ்வை பகிர்ந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, புத்தாண்டு திருப்பலியில் ஒவ்வொருவரும் அவரவர் பங்கு அல்லது கிளை பங்கு ஆலயங்களில் அந்தந்த பங்கில் எடுத்திருக்கக்கூடிய இறை வார்த்தையை வாக்குத்தத்தமாக நாம் தியானித்திருக்கிறோம். இன்றைய நாளில் கல்லிடை குறிச்சி கோடி அற்புதர் புனித அந்தோணியார் திருத்தலத்திலிருந்து ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் யோபுவினுடைய வாழ்க்கையில் கொடுத்த ஒரு இறை வார்த்தையை தருகிறார்.
உன்னுடைய தொடக்கம் எளிமையாக உள்ளது, ஆனால் உன் வருங்காலம் வளமை மிக்கதாய் இருக்கும். ஆனால் இந்த உலகம் தொடக்கமே பிரம்மாண்டமாய் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறது. எல்லா நிலைகளிலையும், ஒவ்வொரு நிலையிலையும் தொடக்கத்தை நாம் எப்படி தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறோம்? பிரம்மாண்டமாய், ஆடம்பரமாய், விளம்பரமாய், எல்லோருக்கும் தெரிந்த வகையில் பகட்டாய் தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் அப்படி ஆடம்பரமாய் தொடங்கப்பட்ட பல தொடக்கங்கள் வாழ்வில் சரிவை சந்தித்து விடுகின்றன. ஏன்னா தொடங்கும் போதே ரொம்ப ஆடிட்டோம்னு வைங்களேன், ஒரு அடுத்து என்ன செய்ய முடியாது, ஸ்டெடியா போக முடியாது. ஒருவேளை நம்முடைய தொடக்கம் மிக எளிமையா இருந்தால் நாம் என்ன நினைக்கிறோம்? எல்லாரும் நம்மளை பார்த்து இளக்காரமா பார்த்துருவாங்க. இவ்வளவுதானா, இப்படிதானா அப்படின்னு எல்லாரும் இளக்காரமா பார்த்துருவாங்க அப்படின்னு எப்பொழுதுமே அடுத்தவர்களுக்காகவே ஆடம்பர தொடக்கம் வேண்டும் என்று நினைக்கிறோம். அடுத்தவர்களுக்காகவே ஆடம்பர தொடக்கம் வேண்டும் என்று நினைக்கிறோம். என் அன்புக்குரிய பிள்ளைகளே, ஆண்டவர் உனக்காக வளமை மிக்க எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். கவலைப்படாதே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இந்த இறை வார்த்தையினுடைய இறையியல் விவிலிய வரலாற்று பின்னணியை சற்று சிந்தித்து பார்க்கலாம். யோபு புத்தகத்திலிருந்து இந்த வார்த்தை கொடுக்கப்படுகிறது. யோபு நம்முடைய தெரியும். யோபு நூலினுடைய இறையியல் என்ன? இந்த உலகத்தில் ஒருவன் துன்பப்படுகிறான், கஷ்டப்படுகிறான், வேதனைப்படுகிறான் என்றால் அதற்கு காரணம் கடந்த காலத்தில் அவன் செய்த பாவம். கடந்த காலத்தில் அவன் செய்த பாவத்தினால் நிகழ்காலத்தில் அவன் துன்பப்படுகிறான், வேதனைப்படுகிறான், கஷ்டப்படுகிறான். எனவே இந்த உலகத்தின் துன்பத்திற்கு காரணம் பாவம். இது எல்லாரும் ஏத்துக்கிடலாம். பாவம் செஞ்சவன் என்ன செய்வான்? கஷ்டப்படுவான், துன்பப்படுவான். ஆனா யதார்த்தமான வாழ்க்கையில பாவம் செய்தவர்கள் தான் பகட்டாக வாழ்வதை நாம் பார்க்கிறோம். ஊர் அடிச்சு கொள்ளையில போட்டவன், அநியாயம் பண்றவன், அக்கிரமம் பண்றவன் நல்லா இருக்கான் சாமி. நான் எப்போ பார்த்தாலும் பைபிளும் கையுமா அலையுதேன், எப்போ பார்த்தாலும் ஜெபமாலையோட அலையுதேன், அந்தோணியாரை சுத்தி 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 வாரேன், எல்லா நவநாள்லையும் பங்கெடுக்கிறேன், பூச கருத்து ஒப்பு கொடுக்கிறேன், ஒழுங்கா வரி கொடுக்கிறேன், ஒழுங்கா அன்பிய கூட்டத்துக்கு போறேன், குடும்ப ஜெபமாலை சொல்றேன். இவ்வளவு செஞ்ச பிறகுதான் எனக்கு என்ன வருது? துன்பம் வருகிறது, துயரம் வருகிறது, குடும்பத்தில் பிரச்சனைகள், சிக்கல்கள் வருகின்றன. இதைத்தான் மனித மனம் ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குவது மட்டுமல்ல, புரிந்து கொள்வதற்கே கடினப்படுகிறது. நல்லவன் வாழ்ந்தான், தீயவன் வீழ்ந்தான் என்றால் இந்த உலகம் அதை எளிதாய் ஏற்றுக்கொள்ளும். ஆனால் தீயவர்கள் வாழ்கிற பொழுது, வாழ்ந்துட்டு போட்டும், நல்லவர்களும் வாழணும்ல, ஆனா நல்லவர்கள் வாழ்வதற்கான சூழல் இல்லையே என்று இந்த உலகம் ஏங்கி தவிக்கிறது. அவர்களுக்கு ஒரு இறையியல் புரிதல் கொடுப்பதற்காக உருவான புத்தகம் தான் யோபு புத்தகம். யோபுனுடைய வாழ்க்கை என்ன? மிகவும் ஆசீர்வாதமான வாழ்க்கை. மனைவி, மக்கள், செல்வங்கள், வாய்ப்பு, வசதி ரொம்ப பிரம்மாண்டமா, ரொம்ப சந்தோஷமா. அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பிள்ளை வீட்டிலேயா போய் நல்ல சாப்பாடு, நல்ல கொண்டாட்டம், இவை அனைத்திலும் மகிழ்வோடு இருக்கிறான். நாம சந்தோஷமா இருந்தா யாருக்கு பிடிக்காது? நாம சந்தோஷமா இருந்தா யாருக்கு பிடிக்காது? சாமி, நம்ம சொக்காரங்களுக்கு பிடிக்காது சாமி. நாம சந்தோஷமா இருந்தா யாருக்கு பிடிக்காது? ஒருத்தர் பேசும்போது சொன்னாங்க, எல்லா சொந்தக்காரங்களும் நாம நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. எல்லா சொந்தக்காரங்களும் நாம நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா எந்த சொந்தக்காரங்களும் அவங்கள விட நம்ம நல்லா இருக்கணும்னு என்ன செய்யறதில்ல? ஆசைப்படுறதில்ல. அவங்கள விட கொஞ்சம் நம்ம உயர்ந்துட்டோம்னா நம்மளுக்கு அடுத்தவங்களுக்கு என்ன செய்யுது? வயிற்றுல பத்திக்கிட்டு எரியுது. ஆனா வழக்கமா அப்படி பத்திக்கிட்டு யாருக்கு எரியும் அப்படின்னா, யார் எரிகிற இடத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் எரிகிறது. எரிகிற இடத்துல யார் இருக்கிறா? எரிகிற இடத்துல, தீ விட்டு கொழுந்து விட்டு எரிகிற இடத்துல யார் இருக்கா? சாத்தான் இருக்கிறார். அப்ப அடுத்தவர் வாழ்கிற பொழுது யாருக்கெல்லாம் அடிவயிறில் பத்தி கொண்டு எரிகிறதோ அவர்கள் எல்லாம் யார்? நீங்களே சொல்லிட்டீங்களே, நீங்களே பொறுப்பெடுத்துக்கிடணும். சாமி, நீங்க எங்களை போய் சாத்தான்னு சொல்லிட்டேன்னு என்ன மேல சண்டை போடக்கூடாது. சொன்னது யாரு தான்? நீங்க தான். அடுத்தவன் நல்லா இருக்கும் போது உனக்கு பத்திக்கிட்டு எரிஞ்சதுன்னா சாத்தானுக்கு அப்படித்தான் பத்திக்கிட்டு எரிஞ்சது. ஆண்டவர் சிம்மாசனத்தில் இருக்கிறார், சாத்தான் வந்து நிற்கிறான்.
அப்ப ஆண்டவர் கேட்கிறார் சாத்தானை பார்த்து, எங்க போயிட்டு வர? இந்த உலகத்தெல்லாம் நான் சுத்தி பார்த்துட்டு வரேன். நீங்க நினைச்சுக்கங்க, உங்க ஊரை சுத்தி பார்த்தேன், இன்னைக்கு கல்றகுறிச்சி திருத்தலத்துக்கு வந்தேன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. சாத்தான் வந்து சொல்றான், இப்படி எல்லாரையும் பார்த்துட்டு வந்தேன். உலகத்தெல்லாம் சுத்தி பார்த்தியா? அங்க யோபுன்னு என் பிள்ளை ஒருத்தன் இருக்கானே, அவனை பார்த்தியா? ஆமா பார்த்தேன். இந்த உலகத்திலேயே யோபுவை மாதிரி ஒரு பிள்ளை எனக்கு உண்டு, வேற யாராவது இருக்கானா? யோபுவை போல நல்லவர்கள் இந்த உலகத்துல யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் என்ன செய்யறாரு? என்னமா செய்யறாரு? காலரை தூக்கி விடுறாரு. நாம பெத்த பிள்ளைகள் நல்லா இருந்துச்சுன்னா, என் பிள்ளை மாதிரி உண்டா அப்படின்னு நம்ம காலரை தூக்கி விடுவோமா இல்லையா? அத மாதிரி கடவுள் என்ன செய்யறாரு? காலரை தூக்கி விடுறார். யோபு நினைத்து பெருமைப்படுகிறார். இப்ப கடவுள் சந்தோஷமா இருக்கிறார், காலரை தூக்கி விட்டார், பெருமைப்பட்டார் அப்படின்னா யோபுக்கு நினைத்து கடவுள் பெருமைப்படுகிற பொழுது சாத்தான் அதை என்ன செய்ய முடியல, தாங்கிக்கிட முடியல. அவனுக்கு பொறுன்னு வருது. உன்னை சாத்தான் சொல்றான், சும்மாவா அவன் நல்லவனா இருக்கிறான், சும்மாவா அவன் நல்லவனா இருக்கான், அவனுக்கு நீர் எதைத்தான் கொடுக்கல? மனைவி, மக்கள், சொத்து, சுகம், ஆசி எல்லாத்தையும் கொடுத்திருக்குங்க. இவ்வளவையும் கொடுத்த பிறகு அவன் நல்லவனாய் இருப்பதிலோ, பக்தியாய் இருப்பதிலோ, கடவுள் உம்மீது நம்பிக்கையோடு இருப்பதிலோ என்ன பெருசு வந்துருது அப்படின்னு யாருக்கு செக் வைக்கிறான் சாத்தான்? யோபுக்கு இல்ல, கடவுளுக்கே செக் வைக்கிறான். இப்ப கடவுள் தானே யோபை பார்த்து பெருமைப்பட்டாரு, இப்ப கடவுளுக்கு செக் வைக்கான். இவ்வளவு பெருமைன்னு அவனை பீத்த வேண்டிய அவசியம் இல்ல. அவனுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்துல வேணா கொஞ்சம் நீங்க என்ன செய்யுங்க, எடுத்து பாருங்க, உங்க கண்ணுக்கு முன்னாடியே உங்களை பழிச்சு சொல்லிடுவான் பாருங்க அப்படின்னு சொல்றான். இப்போ கடவுளுக்கு தர்ம சங்கடம். என்ன தர்ம சங்கடம்? அவர் கெத்தா காலரை தூக்கி விட்டுட்டாரு. இப்ப சாத்தானுக்கு முன்னாடி என்ன செய்ய முடியாது, கீழே கெத்த விட்டு கொடுக்க முடியாது. இப்போ திரும்ப சேலஞ்ச் பண்றார். சரி, இப்ப நீ என்னடே பண்ணணும்னு நினைக்கிற? சரி, அவனுக்கு நிலபுலன்கள் இருக்கு இல்லையா, வயல்வெளிகள் இருக்குல்ல, தோட்டம் துறவு இருக்குல்ல, அதுல எல்லாம் கைய வைங்க. அப்ப ஆண்டவர் சொல்றார், சரி உனக்கு நான் அனுமதி தர்றேன், நீ எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்க, எடுத்துக்க. ஏக்கர் கணக்குல இருந்த தோட்டம் தீ பிடிச்சி எரியுது. வாழைத்தோப்பு, மாந்தோப்பு, தென்னந்தோப்பு எல்லா தோப்பும் தீ பிடிச்சி எரியுது. பக்கத்தில் இருக்கிற கொள்ளையர்கள் எல்லாம் வந்து மரங்களை எல்லாம் வெட்டி வீழ்த்தி விடுகிறார்கள். நிலபுலன்கள் எல்லாம் அழிந்தது. ஆனால் யோபு என்ன செய்யவில்லை? முதல் அதிகாரம் 22வது வசனம். இந்த வசனத்தை மனசுல நல்லா பதிச்சுக்கங்க. யோபு முதல் அதிகாரம் 22வது வசனம். இவை அனைத்திலும், எவை அனைத்திலும்? வாழைத்தோப்பு, தென்னந்தோப்பு, மாந்தோப்பு எல்லாம் வெட்டி வீழ்த்தப்பட்டு தீ பிடிச்சி எரிஞ்ச பிறகு கூட இவை அனைத்திலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, கடவுள் மீது குற்றம் சாட்டவும் இல்லை. மனசுல வச்சுக்கோங்க. இது எல்லாம் நடந்த பிறகு கூட யோபு என்ன செய்யல? பாவம் செய்யல, கடவுள் மீது பழி சொல்லல. திரும்பவும் கடவுள் காலரை தூக்கி விட்டார். பத்தியாடா, எல்லாம் கொடுத்ததுனாலதான் யோபு நல்லவனா இருக்கான்னு சொன்னியே, சரி பாரு எல்லாத்தையும் அழிச்சாச்சு. திரும்ப சொல்றான், சாத்தானுக்கு தோல்வியை ஒத்துள்ள மனசு இல்ல, கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஒட்டல. திரும்ப சொல்றான், அவனுக்கு ஆடு மாடு ஒட்டகம் ரொம்ப இருக்குதா, கை வச்சு பார்க்கட்டா, வச்சுக்க. ஆடு மாடு ஒட்டகம் கழுத குதிரை எல்லாம் அந்நிய நாட்டு மக்களால் சூறையாடப்பட்டது, எல்லாம் போச்சு. அப்பவும் இதே வசனம் தான், இவை அனைத்திலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, கடவுளை பழிக்கவும் இல்லை. திரும்பவும் ஆண்டவர் சொல்றார், எல்லாம் போயிட்டு ஆனா அவனுடைய பிள்ளை செல்வங்கள் இருக்குது. பொருள் போனாலும் பரவாயில்ல, பணம் போனாலும் பரவாயில்ல, ஆடு மாடு போனாலும் பரவாயில்ல, அவன் பிள்ளைங்க மேல கை வச்சு பாருங்க, யோபு உங்களை பழி துரைப்பான். சரி கை வச்சுக்க. அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் அந்நிய நாட்டு அரசர்களால் வெட்டி வீழ்த்தப்பட்டார்கள். தொடர்ச்சியா பட்டகாலிலே படும் கெட்ட குடியே கெடும் அப்படிங்கிற மாதிரி அடுக்கடுக்கா துன்பம் யோபுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. பிள்ளைகள் எல்லோரும் செத்து போனார்கள். இப்பவும் இவை அனைத்திலும் யோபு பாவம் செய்யவில்லை, கடவுளை பழித்துரைக்கவும் இல்லை. இப்ப ஆண்டவர் சொல்றார், பத்தியா அவன்கிட்ட இருக்க எல்லாத்தையும் என்ன செஞ்சாச்சு, எடுத்தாச்சு. இப்பவும் யோபு எப்படி இருக்கான்? நீதிமானாய் நேர்மையுள்ளவனாய் இருக்கிறான். அவனை மாதிரி வேற யாருமே இல்லை. சாத்தானுக்கு இன்னும் முடியல, இல்லை எல்லாம் போச்சு. ஆனா அவன் நல்ல கைகால் சுகத்தோட தானே இருக்கான். அவன் சுகத்துல கை வைங்க, அவன் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையா முடங்கி கிடக்கட்டும், அப்போ என்ன செய்வான்? பழித்துரைப்பான். இப்ப ஆண்டவர் சொல்றார், அவன் உயிரை மட்டும் என்ன செய், விட்டு வச்சிரு, அதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது.
நீ மத்ததை செஞ்சுக்க. அனுமதி பெற்ற சாத்தான் யோபுவை தொழுநோயால் வாட்டி வதைத்தான். எந்த நோயால வாட்டி வதைத்தான்? தொழுநோய். தொழுநோயினுடைய அகோரம் என்ன தெரியுமா? உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உடல் முழுவதும் கொப்பளங்களாய் பொத்து வடிகிறது, சீழ்பிடித்து நாற்றம் எடுக்கிறது. ஒரு சின்ன கட்டி வந்தாலே நாம் அதை சொரியணும்னு நினைக்கிறோம். அதை சொரியணும்னா கையில நகம் வேணும். ஆனால் யோபுனுடைய உடல் முழுவதும் தொழுநோய். சொரிஞ்சு பார்க்கலாம், நகமெல்லாம் பொத்து பொத்தா பிஞ்சு பிஞ்சு கீழே விழுந்துருது. சொரிய முடியல, வலி தாங்க முடியல. கீழே கிடக்கக்கூடிய சிரட்டையையும் செங்கலையும் எடுத்து சொரியிறான். அந்த அளவுக்கு அவனுக்கு முடியாம போயிட்டு, இவை அனைத்திலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, கடவுளை பழித்துரைக்கவும் இல்லை. இப்போ ஆண்டவர் சாத்தான்ட்ட கேட்கார், பத்தியா எல்லாம் இருந்ததுனாலதான் யோபு நல்லவனாய் நம்பிக்கை உள்ளவனாய் பக்தியோடு இருக்கிறான் என்று நீ சொன்னாயே. எல்லாம் இழந்த பிறகும் இறைவன் மீது கொண்ட நம்பிக்கையிலும் நேர்மையிலும் யோபு என்ன செய்யல? மனம் தளரவில்லை. சாத்தான் தூர போனான். என் அன்புக்குரியவர்களே, இதை போன்று துன்பங்கள் ஒருவேளை நமக்கு வராமல் இருக்கலாம். ஆனால் வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வீட்டிலையும் வீட்டிற்கு ஏற்ற சிக்கல்கள் பிரச்சனைகள் என்ன செய்யும்? வரும். என்னை பொறுத்தவரையில் யோபுனுடைய வாழ்க்கையில் இதையும் தாண்டிய சிக்கல் பிரச்சனை என்ன தெரியுமா? அவனுடைய மனைவி வந்து நிற்கிறா யோபுட்ட. மனைவி வந்து யோபை பார்த்து சொல்றா, பெரிய யோக்கியம்னு சொன்னியே, கடவுள் தான் எனக்கு எல்லாம் சொன்னியே, எல்லாம் போச்ச, நீ எல்லாம் எதுக்கு இன்னும் உயிரோடு இருக்கணும், நாண்டுகிட்டு சாவேன் அப்படின்னு சொல்ற. நான் சொல்லலாமா? பைபிள்ல யோபுடைய மனைவி தாலி கட்டின பொண்டாட்டி புருஷனை பார்த்து சொல்றா, இதுக்கு மேல நீலாம் எதுக்கு உயிரோட வாழணும், நாண்டுகிட்டு சாவேன்னு சொல்றா. என்னை பொறுத்த அளவுல மற்ற எல்லாரும் பேசின வார்த்தைகளை விட, எல்லா இழப்புகளை விட, தனக்கென்று இருக்கிற மனைவி தன்னை பார்த்து சொன்ன சொல் யோபுனுடைய மனதை நிச்சயம் காயப்படுத்தி இருக்கும். ஆனால் அப்பொழுதும் யோபு சொன்னான், கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்தார், கடவுள் போற்ற பெறுக. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. இந்த உலகம் முழுவதிலும் யோபுவை போல நீதிமான் இல்லை, நேர்மையாளன் இல்லை என்று கடவுள் கெத்தாக சொன்னார் என்றால் அதற்கு முழுவதும் தகுதியானவனாக யோபு இருந்தான். இன்னும் அவனுக்கு பிரச்சனைகள் விட்டபாடு இல்லை. யோபுனுடைய நண்பர்கள் எப்பொழுதுமே நான் தொடக்கத்தில் சொன்ன பாருங்க, அடுத்தவர்களுக்காகவே ஆடம்பரமான தொடக்கம் வேண்டும் என்று நினைக்கிறோம். 4 பேர் வாரான். 4 பேர் யாரு? யோபுனுடைய நண்பர்கள். எல்லா ஊர்லயும் எல்லா வீட்லையும் எல்லா குடும்பத்திலையும் இந்த 4 பேர் இருப்பாங்க. 4 பேர் என்ன சொல்லுவாங்க? 4 பேர் 4 விதமா சொல்லுவாங்கல்ல அப்படின்னு சொல்லியே நம்ம வாழ்க்கையை நாம் என்ன செஞ்சுக்கிடுறோம்? நாசமாக்கிக்கிடுறோம். பல நேரங்கள்ல நாம் உடுத்துகிற துணியிலிருந்து, உண்கிற உணவிலிருந்து, நாம் செய்கிற செயல்பாடுகளிலிருந்து எல்லாம் அந்த 4 பேருக்காகவே நடக்கிறதே ஒழிய நமக்காக நாம் செய்வதே இல்லை, நமக்காக நாம் வாழ்வதே இல்லை. அடுத்தவர்கள் என்ன சொல்வார்கள் என்பதற்காகத்தான் ஆடம்பரமான தொடக்கம் வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் 4 பேரும் வந்து சொன்னார்கள், யோபு இவ்வளவு நாளும் நீ ரொம்ப யோக்கியம்னு சொல்லிக்கிட்டு இருந்தியப்பா, இப்ப இவ்வளவு பிரச்சனை வருத, இவ்வளவு துன்பம் வருத, அப்ப நீ கடவுளுக்கு எதிராக நீ வாழ்ந்திருக்கிற, நீ பாவம் செஞ்சிருக்கிற, நீ அநியாயம் செஞ்சிருக்கிற, அதன் பலனாகத்தான் இப்படி நீ துன்பப்படுகிறாய். இப்ப யோபு யோசிச்சு பாருங்க, இதை போல கொஞ்சம் துன்பம் வந்தால் கூட நாம் என்ன செய்கிறோம்? கடவுள் இருக்காரா இல்லையா? கடவுளுக்கு கண்ணு இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா? நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், என் துன்பத்தை பார்த்து கடவுள் ஏன் மனமிறங்குவதில்லை? நான் இப்படி அழுது புலம்பி ஜெபிக்கிறேனே, ஏன் கடவுள் என் கண்ணீரை கண்ணோக்குவதில்லை? உண்மையிலேயே கடவுள் இருக்கிறாரா இல்லையா? இனிமேல் கடவுள் வேண்டாம், பைபிள் வேண்டாம், கோயில் வேண்டாம் என்று ஆலயத்திற்கே வராமல் வீடுகளில் முடங்கி போயிருக்கிற பல குடும்பங்கள் உண்டு. நான் பல நேரங்களில் வீடுகள் சந்திக்கிற பொழுது ஒரு வீட்டில எல்லாம் அவங்க வீட்டில் ஒரு மிகப்பெரிய இழப்பு, ஒரு மரணம். அவங்க குடும்பத்துல அவங்க பொக்கிஷமாக நினைத்த பிள்ளை அன்னைக்கு இல்லாம போச்சு. அதுக்கப்புறம் அவங்களால என்ன செய்ய முடியல? கோயிலுக்கு வரவே முடியல. என் மகிழ்ச்சி, என் சந்தோஷமே இந்த பிள்ளை தான் நினைச்சேன் சாமி. ஆனா கடவுள் கொடுத்த அந்த பிள்ளை இன்னைக்கு என் கூட இல்லையே. நான் எதை என் மகிழ்ச்சி என்று நினைத்தேனோ அந்த மகிழ்ச்சி என்னிடம் இல்லாமல் போய்விட்டதே. நான் என்ன செய்வது? என் அன்புக்குரிய பிள்ளைகளே, இங்கு இருக்கிற நம் எல்லோருடைய குடும்பங்களிலும் இதை போன்ற இழப்புகள் இருந்திருக்கும்.
ஆனால் கடவுள் இழப்புகளிலேயே நம்மை இருத்தி விடுவதில்லை. நம் வருங்காலத்தை ஆசீர்வாதமாய் வைப்பார். அதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் தான் ஒவ்வொரு நாளும் நாம் பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம். யோபுவும் அப்படித்தான் நம்பிக்கையோடு தனது பயணத்தை தொடங்கினான். ஆண்டவர் அவனை எப்படி ஆசீர்வதித்தார் உங்களுக்கு தெரியும். யோபு புத்தகம் முழுசும் உங்களுக்கு தெரியும். மிக ரத்தின சுருக்கமாக சொல்லி இருக்கிறேன். கடைசி எல்லாம் இழந்த பிறகு, ஊர்ல 4 பேர் 4 விதமா தூற்றிய பிறகு, உயிர் மட்டும்தான் ஊசலாடி கொண்டிருக்கிறது. நடை பிணம். நல்ல வேளை யோசிச்சு பார்த்திருக்கலாம் யோபு, இதுக்கு நம்ம செத்துறதே மேல். இப்படி உயிரோட இருந்து எல்லாருடைய ஏச்சு பேச்சையும் கேட்கறதுக்கு பதிலாக என்ன செஞ்சிடலாம், செத்துடலாம் நினைச்சிருக்கிறான். ஆனால் அப்பொழுதும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, கடவுளை பழித்துரைக்கவும் இல்லை. அப்பொழுதுதான் ஆண்டவர் யோபுவுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். 500 மாடு 1000 மாடாச்சு, 1000 ஒட்டகம் 2000 ஒட்டகமா மாறிச்சு. அவனுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லாம் எப்படி மாறிச்சு, எப்படி மாறிச்சு, ரெட்டிப்பாய் மாறிச்சு. ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் ரெட்டிப்பாய் கொடுத்தார். உன் எதிர்காலம் வளமை மிக்கதாய் இருக்கும். யோபுனுடைய வாழ்க்கையில சொல்லணும்னா, உன்னுடைய எதிர்காலம் இப்பொழுது இருப்பதை விட ரெட்டிப்பான ஆசீர்வாதமாக இருக்கும். என்பதே இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க, மரியே வாழ்க. எனவே இப்பொழுது இருக்கிற நிலை ஒருவேளை தரித்திரமாய் இருக்கலாம், கடனாய் இருக்கலாம், சுமையாய் இருக்கலாம், கவலை கண்ணீராய் இருக்கலாம். ஆனால் கண்ணீரோடு செல்பவர்கள் அக்களிப்போடு திரும்பி வருவார்கள். இந்த ஆண்டவருடைய திருத்தலத்திற்கு நீங்கள் வருகிற பொழுது மனபாரத்தோடு, சுமையோடு, இறுக்கத்தோடு வரலாம். எந்த அளவுக்கு இருக்கும், எந்த அளவுக்கு சுமை அப்படின்னா, பல நேரங்கள்ல நம்முடைய மனதில் இருக்கிற வேதனையினுடைய அழுத்தம் எப்படி இருக்கும் தெரியுமா, வார்த்தையில சொல்ல முடியாது, வார்த்தையில சொல்ல முடியாது. இன்றைக்கு முதல் வாசகத்தை பாருங்க. அன்னாவினுடைய வாழ்க்கை. அண்ணா கோயில்ல வந்து ஜெபம் பண்றா, நம்மள மாதிரி ஜெபம் பண்ணும்போது அங்கே இருக்கிற சாமியார் ஏலி அண்ணாவை பார்க்கிறார். அண்ணா எப்போதும் கோயில்ல வந்து இருக்கிறா, எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கிறா, எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கிறா, அவளுடைய உதடு அசைந்து கொண்டே இருக்கிறது, ஆனா சத்தமே வரல. அப்ப சாமியார் என்ன நினைக்கிறாரு, இப்ப குடிகாரியா இருப்பா போலுக்க, எப்ப பார்த்தாலும் வந்து புலம்பிக்கிட்டே இருக்கா, என்னைக்காவது ஒரு நாள் நல்லா பேசுறாளா, எப்ப பார்த்தாலும் வந்தாலும் அழுதுகிட்டே இருக்காள, ஒருவேளை குடிச்சிட்டு வந்து புலம்பிக்கிட்டு இருப்பாளோ. எவனா வாய் உதடு அசையுது, ஆனா சத்தம் என்ன செய்யல, வரல. உடனே ஏலி போய் கேட்காரு, ஏமா போதும் குடிச்சது, இனிமேல் நீ குடிக்காத, எப்படி இப்படி குடிச்சிட்டு வந்து கோயில உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கிற. அப்பதான் அண்ணா சொல்றா, ஐயா குருவே, என்னை ஏளனமா என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. நான் குடிச்சிட்டு வந்து என்ன செய்யல, புலம்பல. என் மனதில் இருக்கிற பாரத்தை, சுமையை, கவலையை, இறுக்கத்தை, புழுக்கத்தை இந்த கடவுளுடைய பாதத்தில் வைக்கிறேன். என்ன இறுக்கம், என்ன புழுக்கம், குழந்தை பாக்கியம் இல்லை. என்ன பாக்கியம் இல்லை, அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி, குழந்தை இல்லைன்னா அந்த குடும்பம் படுகிற வேதனை, அவமானம், பிரச்சனை, சிக்கல்கள் எவ்வளவு கஷ்டம். ஒரு நல்லது கிட்டத்துக்கு போக முடியாது. எப்பவும் பார்த்தாலும் என்னாச்சு, ஒரு நல்ல செய்தி உண்டா, குழந்தை என்னாச்சு அப்படின்னு கேட்டு கேட்டு அவங்க கேட்கிற வார்த்தைகளே நம்முடைய மனதை என்ன செஞ்சிடும், காயப்படுத்திடும். அது அண்ணா அவருடைய குடும்பத்துல எல்கானா 2 மனைவிகள், இன்னொருத்திக்கு பிள்ளை இருக்கு, இவளுக்கு பிள்ளை இல்லை. உடனே என்ன செய்யறா, ரொம்ப ஏளனமா இளக்காரமா, மலடி என்று, பிள்ளை பெறாதவள் என்று ஏளன இளக்காரமா சொல்றா. இவளால தாங்க முடியல அண்ணாவால. கடவுளுக்கு முன்னாடி வந்து அழுது புலம்புதா, இதோ என்னுடைய இந்த நிகழ்காலம் இவ்வளவு தரித்திரமா இருக்கிறதே, குழந்தை பாக்கியம் இல்லையே, கடவுளே எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுங்க. ஒருவேளை நீங்கள் இந்த ஆண் குழந்தையை கொடுக்கிற பட்சத்தில் இந்த குழந்தையை நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், திருப்பி கொடுக்கிறேன். அவனுடைய தலையில் சவரக்கத்தி படாது அப்படின்னு என்ன அர்த்தம், நாசீராக இருப்பான். கடவுளை இந்த குழந்தை உங்களுக்கு என்ன செஞ்சிருந்தேன், அர்ப்பணித்து விடுகிறேன். பழைய ஏற்பாட்டில் சிம்சோனை போல, புதிய ஏற்பாட்டில் திருமுழுக்கு யோவானை போல இந்த குழந்தைகள் எல்லாம் தாயின் வயிற்றில் இருக்கிற பொழுதே கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகள். உங்களுக்கே அர்ப்பணிச்சிருந்த ஆண்டவரே என்று நான் வேண்டி இருக்கிறேன். எனவே நான் அழுது புலம்பியது நான் குடித்த குடியால் அல்ல, நான் குடிக்கல, குடிகாரி இல்லை, என் மனதில் இருக்கிற வலியால் நான் அழுது புலம்புகிறேன். ஒருவேளை இந்த உலகம் உங்களையோ என்னையோ வெளியிலிருந்து பார்க்கிற பொழுது நாம் அழுவதோ, ஜெபிப்பதோ, புலம்புவதோ அவர்களுக்கு வேடிக்கையாக இருக்கலாம், ஏளன இளக்காரமா இருக்கலாம். ஆமா, பைபிளை தூக்கிட்டு கோயில் கோயில்னு அலையுதா, ஆனா இவன் வாழ்க்கையில தான் இவ்வளவு தரித்திரம் சொல்லலாம். கவலைப்படாத, அவன் சொல்றாங்கிறதுக்காக நீ கவலைப்படாத. ஆண்டவர் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்று பாடப்பட்ட தியான பாடல்
எசாயா இறைவாக்கினர் 49ஆம் அதிகாரம் 15, 16, 17 இறை வார்த்தைகளை வாசிச்சு பாருங்க. இதோ கருவில் சுமந்த தாய், கற்பத்தில் சுமந்த தாய் தன்னுடைய குழந்தையை மறப்பாளா? பால் குடிக்கிற குழந்தையை தாய் மறப்பாளா? ஒரு நாள் மறக்க மாட்டா, ஒரு நாள் மறக்க மாட்டா. எசாயா இறைவாக்கினர் எந்த அளவுக்கு இதை உணர்ந்து சொல்றாருன்னா, பால் கொடுக்கிற தாய் குழந்தைய மறக்க மாட்டாய் அப்படின்னா அவளும் மறக்க மாட்டா. ஒருவேளை பால் கொடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டானா கூட அவள் மார்பகம் வலித்து அவளுக்கே அதை என்ன செய்யும்? உணர்த்தும். அதுதான் தொப்புள் கொடி உறவு. அதனாலதான் எஸ்ஐயா அந்த வார்த்தையை ரொம்ப அழகா பயன்படுத்துறார். அந்த வார்த்தையை வாசிக்கிற பொழுதெல்லாம் எனக்கு புல்லரித்து விடும். பால் குடிக்கிற குழந்தையை தாய் ஒரு நாளும் மறக்க மாட்டா. அது இயல்பாகவே அவளுடைய உடல் என்ன செஞ்சிரும்? சுரந்துரும். ஒருவேளை அந்த தாய் அந்த குழந்தையை மறந்தாலும் சொல்லுங்க, நான் உன்னை மறவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. என் அன்புக்குரிய பிள்ளைகளே, அண்ணா அழுது கொண்டிருக்கிற பொழுது குருவானவர் ஏலி குடிகாரி என்று நினைத்தார். ஆனால் கடவுள் கண் நோக்கினார். கடவுள் அண்ணாவை பார்த்தார். கடவுள் அண்ணாவை நினைவு கூர்ந்தாள். அவள் கண்ணீருக்கு பதில் கொடுத்தார். விவிலியம் சொல்லுகிறது, இதோ கடவுள் என் கண்ணீரை, என் கண்ணீர் துளிகளை அவர் இதயத்தின் தோற்பையில் சேர்த்து வைத்திருக்கிறார். தோற்பைன்னா நம்ம இப்ப இன்னைக்கு வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி பாலைவனத்துல பயணிக்கிற பொழுது தோலால, விலங்கு தோல்களால பை செஞ்சு வச்சிருப்பாங்க. அதுல தான் தண்ணி சேர்த்து வச்சிருப்பாங்க. அது பாலைவனத்துல அந்த தண்ணி ரொம்ப முக்கியமானது. தாகத்தை தணிக்கும், உயிரை காப்பாற்றும். கடவுள் நாம சிந்துகிற ஒவ்வொரு துளி கண்ணீரையும் அவருடைய இதயத்தின் தோற்பையில் சேர்த்து வைத்திருக்கிறார். அப்படி சேர்த்து வைத்திருக்கிற கடவுள் உன்னை அப்படியே விட்டு விடுவதில்லை. அப்ப அண்ணாவை விட்டுவிடவில்லை. அவளுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையை கேட்டால், அவ கேட்ட மாதிரியே ஆம்பளை பிள்ளையை கொடுத்தார். அதுதான் சாமுவேல். அந்த சாமுவேல் தான் மிகச்சிறந்த இறைவாக்கினராய் வந்தார். தாவீதை, சாலமோனை அரசர்களாக அபிஷேகம் செய்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சாமுவேலுக்கு கொடுத்தார். உன்னுடைய தொடக்கம் தரித்திரமாக இருக்கலாம், ஆனால் உன் வருங்காலம் ஆசீர்வாதமாய் இருக்கும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. பல நேரங்களில் நான் சொன்னதை போல ஆடம்பர தொடக்கம் வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆபிரகாமை அவனுடைய சகோதரன் லோத்தையும் பாருங்க, ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி தான். சொத்து சுகம் பெருசா வந்த உடனே சண்டை வந்துட்டு ரெண்டு பேருடைய வேலைக்காரங்களுக்கு இடையில சண்டை. ஆபிரகாம் லோத்துவை பார்த்து சொல்றான், எப்பா நம்ம ஆட்களுக்குள்ள சண்டை சச்சரவு வருது, அது நம்மளுக்கு வேண்டாம். அதனால நீ தெற்க போனா நான் வடக்க போறேன், நீ மேற்க போனா நான் கிழக்க போறேன், நீயே பாகத்தை பிரிச்சுக்க, உனக்கு எது வேணுமோ நீ என்ன செஞ்சுக்க, வச்சுக்க. இன்னைக்கு சொல்லுவோமா, அண்ணன் தம்பி சொல்லுவோமா? அண்ணன் தம்பியை பார்த்தியோ, தம்பி அண்ணனை பார்த்தோ, ஏன்னா உனக்கு எது வேணுமோ நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களாமா? அக்கா தங்கச்சி நீங்க சொல்லுவீங்களா? அம்மா சேலை 10 சேலை இருக்குக்கா, நீ உனக்கு பிடிச்ச சேலையை எடுத்துக்கக்கா, மீதி சேலை எனக்கு கூட அப்படின்னு சொல்லுவீங்களா நீங்க? ஏப்பா இதுல தான் பார்டர் கொஞ்சம் பெருசா இருக்கு, இந்த சேலை எனக்கு சொல்லுவோமா இல்லையா? ஆனா ஆபிரகாம் சொன்னார், உன் கண்ணுக்கு எது சிறப்பா தெரியுதோ நீ வச்சுக்கப்பா. உடனே லோத்து கண்ணை தூக்கி பார்க்கிறான், யோர்தான் ஆற்றுக்கரைகளை பார்க்கிறான், வளமையாய் செழிப்பாய் பசுமையாய் இருக்கிறது. சூப்பர், நான் இந்த பக்கம் போறேன், எடுத்துக்க, நல்லா எடுத்துக்க. ஆடம்பரமான தொடக்கம், வளமையான தொடக்கம், செழிப்பான தொடக்கம், முடிவு எப்படி வந்தது? கந்தகம் பொழிந்து தீயால் எரிந்து நாசமாய் போனது. ஆடம்பரமான தொடக்கம் வேண்டாம். ஆபிரகாமுடைய தொடக்கம் என்ன? என்னன்னே தெரியாது, ஊர் பெரிய தெரியாத வீட்டுக்கு கூப்பிட்டார் கடவுள், வாரேன்னு சொன்னா. பிள்ளையே இல்ல, வானத்து நட்சத்திரத்தை போல, கடற்கரை மணலை போல நான் குழந்தை செல்வத்தை கொடுப்பேன். ஒத்த பிள்ளை இல்லை ஐயா, ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணுன்னு பிள்ளையை கொடுத்துட்டு அந்த பிள்ளை எனக்கு பலியிடுன்னு சொன்னார். சரி, கழுத்துக்கு மேல் கத்தியை ஓங்கினார் ஆபிரகாம். அப்பந்தான் தடுத்து நிறுத்தி, நீதான் நம்பிக்கையின் தந்தை, நீதான் விசுவாசத்தின் தந்தை என்று குலமுதுவர்களின் தந்தையாய் மூத்தோனாய் ஆபிரகாமை ஆண்டவர் உயர்த்தினார். ஆபிரகாமின் தொடக்கம் எளிமையாய்தான் இருந்தது, ஆனால் அவனுடைய வருகாலம் எப்படி இருந்தது? இதோ நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னை மட்டும் இல்ல, நீ யாரையெல்லாம் ஆசீர்வதிக்கிறாயோ அவர்களையும் நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். ஆனால் லோத்துனுடைய தொடக்கம் பிரம்மாண்டமாய் இருந்தது, எரிஞ்சு சாம்பலா போச்சு. என் அன்புக்குரிய பிள்ளைகளே, இதோ இந்த ஆண்டினுடைய தொடக்கம் ஒருவேளை உங்கள் குடும்பங்களிலோ, மனங்களிலோ, உறவுகளிலோ, உள்ளங்களிலோ மிக எளிமையாய் தொடங்கி இருக்கலாம். கவலைப்படாதீர்கள்.
கடவுள் உங்கள் வளமையாய் ஆசீர்வாதமாய் செழிப்பாய் வைப்பார். இந்த ஆண்டு உங்கள் வாழ்வில் அருள்மிக்க ஆண்டாக இருக்கட்டும். இந்த ஆண்டு உங்கள் வாழ்வில் வளமைமிக்க ஆண்டாக இருக்கட்டும். ஒருவேளை அடுத்தவரின் கண்களுக்கு நீங்கள் மிகவும் ஏளனமாய் இளக்காரமாய் தோன்றலாம். ஆனால் இன்றைய இறை வார்த்தையில் ஆண்டவர் சொல்கிறார், 1 சாமுவேல் 1 இறை வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்க மனசுல பதிய வச்சுக்கோங்க. 1 சாமுவேல் 1 இறை வார்த்தை. ஏலி, அந்த குருவானவர் ஏலி, ஏற்கனவே அண்ணா குடிகாரின்னு நினைச்சு ஏலி குருவானவர் சொன்னார் பாருங்க. அந்த சாமியாரு அண்ணாவை பார்த்து சொல்கிறார், அதே போல இங்க இருக்கிற குருக்கள் நாங்கள் எல்லோருமே ஆண்டவரின் பிரதிநிதிகளாய் இன்று இங்க இருக்கிற உங்கள் எல்லோரையும் பார்த்து சொல்கிறோம், எங்களுக்கு நாங்களே சொல்லிக் கொள்கிறோம். என்ன வார்த்தை? மனநிறைவோடு செல். எல்லாரும் சொல்லுங்க, மனநிறைவோடு செல். எல்லாரும் வாய் திறந்து சத்தமா சொல்லுங்க, மனநிறைவோடு செல். இஸ்ரவேலின் கடவுள், இஸ்ரவேலின் கடவுள், நீர் அவரிடம் விண்ணப்பித்த உனது வேண்டுகோளை கேட்டருள்வார். உனது வேண்டுகோளை கேட்டருள்வார். அப்படியே கண்களை மூடுங்க. இதோ அண்ணாவை பார்த்து அந்த குருவானவர் ஏலி சொன்ன அதே வார்த்தையை கடவுள் இன்று உன்னையும் என்னையும் பார்த்து சொல்கிறார். என் மகனே, என் மகளே, நீ விலையேற பெற்றவள். என் கண்களுக்கு முன் நீ ஆசீர் பெற்றவள். ஒருவேளை இந்த ஆண்டு தொடங்குகிற பொழுதே என் குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனைகளா, இவ்வளவு சிக்கல்களா, இவ்வளவு நோய் நொடிகளா, இவ்வளவு கடன் சுமைகளா என்று நீ ஏக்கத்தோடும் தயக்கத்தோடும் பாரத்தோடும் கவலையோடும் கண்ணீரோடும் கூட நீ வந்திருக்கலாம். ஆனால் நீ அழுது புலம்பி ஜெபித்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். மனநிறைவோடு செல், ஏனெனில் ஆண்டவர் உன் விண்ணப்பத்தை கேட்டருளினார். ஆமென்.